வில்லேஜில் நாங்கள் எப்படி தென்னை மரம் நடுவோம், தென்னஞ்செடி உற்பத்தி பண்ணி நாங்கள் எப்படி நடுவோன்றதை பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு 35-40 வருஷம் வயசான நல்ல மரத்தை தேர்ந்தெடுத்து அதுலேருந்து பழுத்து விழுற தேங்காய்களை சேகரித்து இந்த மாதிரி ஒரு இடத்த நல்லா தேர்ந்தெடுத்து அதில் பதிச்சு வச்சுருவோம். இந்த மாதிரி ஒரு இடத்துல தேங்காயை நீங்கள் பதிச்சு வைக்கும்போது வாரத்துக்கு ஒரு முறை இதுக்கு தண்ணி ஊற்றுவோம். இந்த மாதிரி தேங்காய் முளைச்சி வர்றதுக்கு 1 இயர் ஆயிரும், 1 வருஷம் ஆயிரும். இது பக்கத்துலேயே பாருங்கள், ஆல்ரெடி முளைக்க வச்சது இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் ஒரு 1.5 வருஷம் ஆகும் இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு. இந்த மாதிரி வளர்ந்ததை எடுத்து நமக்கு தேவையான இடத்துல நட்டுருவோம். இப்போ இந்த செடி நட்டு 2 வருஷம் ஆக போகுது. தென்னஞ்செடி இதெல்லாம் நாட்டு தென்னை. இதோட காய்ப்பு திறன் நல்லாயிருக்கும். மரத்தோட ஆண்டு காலமும் நிறைய வரும். கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷமெல்லாம் காய்க்கும். அவ்வளோ வயசான மரமெல்லாம் இருக்கும். நர்சரியில் நீங்கள் வாங்குகிற இந்த குட்டை நெட்டை இதெல்லாம் இதோட ஆயுட்காலமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கம்மி தான். ஒரு 20-25 வருஷத்தில் தென்னை மரம் இறந்துடும். பட் இந்த மாதிரி நம்ம நாட்டு மரங்களை நடும்போது 70-80 வயசு வரைக்கும் இது நல்லாவே காய்க்கும். நீங்கள் நர்சரியில் வாங்கும்போது உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே நெட்டை குட்டை தான், ஹைப்ரிட் தான் கிடைக்கும். இந்த மாதிரி நாட்டு செடியெல்லாம் பார்த்திங்கனாக்கா விவசாயிங்க கிட்டே கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. இந்த தென்னஞ்செடியோட ரேட்டெல்லாம் பார்த்திங்கனாக்கா கம்மி தான். ஒரு 20-40 ரூபாய் வரைக்கும் தான் இருக்கும்.